சண்டேவோட ஒரு மினி விளாக் பார்க்கலாம். காலையிலேயே சூப்பர் மார்க்கெட் போய் ஃப்ரூட்ஸு, மட்டன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வினிகர்ல போட்டு வாஷ் பண்ணி இந்த மாரி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு 1 கேஜி போல மட்டன் வாங்கியிருந்தோம். அதுல கொஞ்சமா கொத்தி வாங்கியிருந்தோம். கோலா உருண்டை பண்றதுக்காக. இத செய்யறதுக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், பொட்டுக்கடலை, தனியா, கல் உப்பு, தேங்காய், சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொத்துக்கறி எடுத்து மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டி இன்னும் கொஞ்சம் நைஸா எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கொத்துக்கறியும், இந்த மசாலா இது எல்லாத்தையுமே ஒரே மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, நல்லா பெசஞ்சுட்டு உருண்டை புடிச்சு வச்சுக்கோங்க. இதுல மசாலாலயும், இல்ல கறிலயும் நீங்க தண்ணி சேர்க்கவே கூடாது. அதுவே பைண்ட் ஆயி வந்துரும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த உருண்டைய போடும்போது லைட்டா தட்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டன் சீக்கிரமா வெந்துரும். கோலா உருண்டை ஒரு பக்கம் போட போக எல்லாமே காலியாயிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மட்டன் குழம்புக்கும், சுக்காக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் எடுத்ததுனால, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, கோலா உருண்டைன்னு இன்னைக்கு ஒரே மட்டன் விருந்தா போயிடுச்சு.